ஷோபா அவங்க அம்மா கூட சேர்ந்து பலூன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. வாங்கம்மா வாங்க, கலர்ஃபுல்லான பலூன்ஸ், ரொம்ப அழகான பலூன்ஸ், உங்க பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப கம்மி விலையில தான் நாங்க வித்துக்கிட்டு இருக்கோம். வாங்கம்மா வாங்க, உங்க பசங்களுக்காக வாங்கிட்டு போங்க அப்படின்னு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு காலத்துல அவங்களுடையது பெரிய பணக்கார குடும்பம். சில கெட்டவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய சொத்துக்களை பறிச்சுக்கிட்டு அவங்கள நடுத்தெருவுல விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஷோபாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம அவன் வீட்லயே தான் இருந்தான். அவங்க 2 பேரும் கஷ்டப்படலனா பணம் கிடைக்காது. அவங்க சம்பாதிக்கிற அந்த பணத்தை வச்சுதான் அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் எப்பவும் போலவே அவங்க வியாபாரத்தை அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்த பலூன்ஸ் எல்லாம் பறந்து போச்சு. அப்போ ஷோபா, ஐயோ பலூன்ஸ் பறந்து போகுதுமா அப்படின்னு சொல்லி அது பின்னாடியே போய்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள ஒரு கார் அவளை இடிச்சு போட்டு போயிடுச்சு. உடனே குழந்தைய தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அம்மா. டாக்டர் அம்மா, தயவு செஞ்சு என் குழந்தை உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்லி அவ அழ ஆரம்பிச்சா. அதுக்குள்ள டாக்டர், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டாக்டர் அவளை செக் பண்ணி பார்த்துட்டு கை உடைஞ்சு போச்சுன்னு அந்த கைக்கு கட்டு போட்டாங்க. கொஞ்சம் ரத்தத்தையும் ஏத்துனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் வெளியே வந்து, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்க, கொஞ்ச நேரத்துல அவ கண் முழிச்சு பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்டதுமே அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டா. உங்களுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் அம்மா, என் குழந்தை உயிரை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு அவ நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள ஒரு போலீஸ் அதிகாரி அவளை நோக்கி அங்க வந்தாரு. ரமாங்கிறது நீங்க தானா? அதுக்கு அவ ஆமாங்க, நான் தான் ரமா, சொல்லுங்க. அப்படின்னு கேட்டா. நீங்க நேத்து பார்லருக்கு போனீங்களா? அங்க அவங்க பொண்ணுக்கு பலூன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பணத்தை திருடிட்டு வந்துட்டீங்க, அதானே? அதுக்கு அவ இல்ல இல்ல, நான் அப்படிப்பட்டவே இல்ல. நான் கஷ்டப்பட்டு பலூனை வித்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நான் எதையும் திருடல அப்படின்னு சொன்னா. அது கேட்டதுமே அந்த போலீஸ் ஆபீசர், அதெல்லாம் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கோங்க, உங்க பேர்ல கேஸ் ஃபைல் இருக்கு. அப்படின்னு சொல்லி அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க பியூட்டி பார்லரோட ஓனர் கீர்த்தனாவும் இருந்தாங்க. அவங்க அவளை பார்த்து, ஆ, இவங்க தாங்க நேத்து என் கடைக்கு வந்தது. என் பொண்ணுகிட்ட பலூன் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து என் மொபைல் ரிங் அடிச்சுது. சரி, பேசிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கடைக்கு உள்ள போனேன். நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா என் பொண்ணுகிட்ட இருந்த காசை பலூனுக்காக இவங்க கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நான் கடைக்கு உள்ள போனப்போ கவுண்டர் கிட்ட போனேன். கவுண்டர் கிட்ட போனப்பதான் தெரிஞ்சது பணம் காணாம போயிருந்தது. அப்படின்னு நடந்த விஷயத்த சொன்னா. அது கேட்டு ரமா, தயவு செஞ்சு நீங்க என்னை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசாதீங்க. நான் தான் எந்த தப்பும் செய்யலன்னு சொல்றேனே, உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் கஷ்டப்பட்டு உழைச்சுதான் வாழ்றேன், எதையும் திருடி வாழல. அந்த மாதிரி எண்ணமும் எங்களுக்கு எப்பயும் வந்தது கிடையாது. உங்க பணத்தை நான் எடுக்கல அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னா. அதை கேட்டு அவங்க, சார். இவங்கள மாதிரி ஆளுங்களை எப்பயும் நம்பவே கூடாது. கண்ணுல தண்ணி வச்சுக்கிட்டே ஏமாத்துறாங்க. என்னங்க, நான் சொல்றது நிஜம். என் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. தயவு செஞ்சு என்னை விடுங்க, நான் போகணும் அப்படின்னு அழுதுகிட்டே கெஞ்சி கேட்டா. அப்போ அந்த போலீஸ் ஆபீசர் அவளை பார்த்து இப்படி சொன்னாரு. எங்க விசாரணை முடியற வரைக்கும் நீங்க போக முடியாது, அது வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால அவ அழுதுகிட்டு அங்கேயே இருந்தா. இது இப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்த பாப்பா கண் முழிச்சு பார்த்தா. எங்க அம்மா எங்க, அம்மா அம்மா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டா. அப்போ டாக்டர், உங்க அம்மாவை போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பாப்பா அழுதுகிட்டே, என்ன சொல்றீங்க? எங்க அம்மாவை எதுக்காக போலீஸ்காரங்க கூட்டிட்டு போனாங்க டாக்டர்? என்ன ஆச்சு அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கு டாக்டர், எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாப்பா ரொம்ப பதட்டமா அழுதுகிட்டே, இங்கிருந்து நாம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ முடிவு பண்ணா. அதுக்கப்புறம் அங்கிருந்து யாருக்கும் தெரியாம கிளம்பி வந்துட்டா. அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தா. அம்மா குழந்தைய பார்த்து அழுதுகிட்டே, நீ எதுக்குமா இங்க வந்த? உன்னை யாரு இங்க வர சொன்னது அப்படின்னு சொல்லி அழுதா. அம்மா, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு அழுதுகிட்டே, போலீஸ் சார், நீங்க எதுக்காக எங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எங்க அம்மா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள ஏன் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு அழுதுகிட்டு கவலையா கேட்டா.
அப்ப அங்க இருந்த பார்லர் ஓனர் அவகிட்ட திருடினா இப்படி ஜெயிலுக்கு தான் கூட்டிட்டு வருவாங்க. அப்படின்னு சொன்னான். எங்க அம்மா அப்படிப்பட்டவங்க இல்ல. எங்க அம்மா திருட்டுத்தனம் பண்ண மாட்டாங்க. எங்க அம்மாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு அவ பயங்கரமா அழ ஆரம்பிச்சா. அன்னைக்கு நாள் பூரா அம்மா பொண்ணு 2 பேருமே ஸ்டேஷன்லயே தான் இருந்தாங்க. அப்ப இந்த பக்கம் அப்பா வீட்ல ரொம்ப பதட்டமா என் பொண்டாட்டி குழந்தை 2 பேரும் எங்கே போனாங்க? நேத்துல இருந்து வீட்டுக்கு வரலையே. என்னாச்சோ? ஐயோ கடவுளே! அப்படின்னு அழுதுகிட்டே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு அப்பா. அதுக்கு அடுத்த நாள் காலையில போலீஸ் ஆபீசர் ஃபுல்லாவே என்கொயரி பண்ணி அக்கப்பக்கத்துல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவை செக் பண்ணாங்க. அப்ப அவங்க தெரிஞ்சுக்கிட்ட உண்மை என்னன்னா, பலூன்ஸ் விக்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தங்க அங்க வந்து அங்க இருந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்கன்றது. அத பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசர் அப்புறம் அந்த பார்லரோட ஓனரும் கூட ஐயோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். தேவையில்லாம இந்த பலூன் அம்மாவை சந்தேகப்பட்டுட்டேன். அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, என்னோட சொந்த தங்கச்சி தான் என்னோட கவுண்டர்ல இருந்த காசை எடுத்துட்டு போயிருக்கா. அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பொண்ண அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. அக்கா, என்ன மன்னிச்சிடுக்கா. நீ பணம் கேட்டப்ப குடுக்கலல, அதனாலதான் நான் திருடுனேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுக்கா அப்படின்னு அவ கெஞ்சி கேட்டா. அப்போ அந்த போலீஸ் அதிகாரி கிட்ட அவங்க அக்கா இவளை 2 நாளா கஷ்டப்படுத்திட்ட. இவளை அனுப்பிச்சிருங்க. அப்படின்னு சொன்னா. அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசரும் கூட சரி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவ என்னை மன்னிச்சிருமா. நான் தேவையில்லாம உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். அன்னைக்கு என் பொண்ணுதான் காசு எடுத்திருக்கான்னு எனக்கு நிஜமா தெரியாது. என்னை மன்னிச்சிருமா. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதம்மா. அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவ பரவாயில்லைங்க. அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அம்மா, நேத்து நம்ம வீட்டுக்கு போனது இன்னும் போல. அப்பா பசியில இருப்பாரு, வாமா போலாம் அப்படின்னு சொன்னா. அதுக்கு அம்மா சரி அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பும்போது அந்த எஜமானி அம்மா இங்க பாருங்க, உங்களோட நல்ல மனச நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள மாதிரி ஒரு ஆளுதான் எனக்கு வேணும். உங்களுக்கு பரவாயில்லன்னா நீங்க என்கிட்டயே வந்து வேலைக்கு சேர்ந்துருங்க. உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவ சரிங்க, கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொன்னா. அப்படியே சில நாட்களுக்கு அப்புறம் அவ அங்கேயே வேலை கத்துக்கிட்டு அந்த பார்லர்லயே வேலை செஞ்சுக்கிட்டு பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சா. இப்போ பாப்பா வேலைக்கு போறதை விட்டு சந்தோஷமா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா. புருஷனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கிறதுனால அவன் ஒரு சின்ன வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு 2 கை நிறைய சம்பாதிச்சு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். பேபியுடையது தோசை வியாபாரம். அப்பா அம்மா 2 பேரும் கூட வீட்டுக்கு முன்னாடி வண்டி வச்சு தோசை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பேபி அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவங்களுடைய வியாபாரம் நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பேபியோட அம்மா வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள போய் பேபி சட்னி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா அவங்க வெளியில கடைய போட்டு தோசை வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் பேபி அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா, வீட்ல கிரைண்டர் வேலை செய்யல, எல்லாத்தையும் அரவைக்கல்ல தான் போட்டு நாம ஆட்டி எடுக்கணும். அதுக்கு அம்மா, சரிம்மா, சரி, உளுந்து ஊற வச்சிரு, பட்டாணி ஊற வச்சிரு, அரைக்கிறதுக்கு சரியா? அதுக்கு பேபி சரி அப்படின்னு உள்ள போய் பார்த்தா. அவ உள்ள போய் பார்த்தப்போ உளுந்தும் இருக்கல, அங்க பட்டாணியும் இருக்கல. அம்மா, வீட்ல உளுந்து பட்டாணி 2மே தீந்து போயிடுச்சுமா. இப்ப நான் எதைத்தான் ஊற வைக்க அப்படின்னு கேட்டா. அம்மாடி, கருப்பு உளுந்தும் பச்சை பட்டாணியும் மேல இருக்கு, அத போட்டு அரமா அப்படின்னு சொன்னா. அதுக்கு பேபியும் சரி அப்படின்னு சொல்லி அரவைக்கல்லை எடுத்து வச்சு அவ அரைக்க ஆரம்பிச்சா. ஆனா அதுல போட்ட உளுந்தோ இல்ல பட்டாணியோ காணாம போய்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து பேபி ரொம்ப ஆச்சரியமா அவங்க அம்மாவை கூப்பிட்டா. அம்மா, இங்க வந்து பாருமா, இந்த அரவைக்கல்ல போடுற உளுந்து பட்டாணி எல்லாமே மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சத்தமா சொன்னா. அது கேட்டு அம்மா பயந்து போய் உள்ள வந்தாங்க. அப்ப அவகிட்ட, என்னம்மா ஆச்சு? உளுந்து மறைஞ்சு போதா? என்னம்மா விளையாடுற அப்படின்னு கேட்டா. அதுக்கப்புறம் அவளும் அதுல உளுந்து பட்டாணிய போட்டா. ஆனா அப்படி போட்ட உடனே அது மறைஞ்சு போயிடுச்சு. அத பார்த்து அம்மா பொண்ணு 2 பேருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. இந்த அரவைக்கல்ல நீ எங்கிருந்து எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டாங்க அம்மா. அதுக்கு அவ, என்னம்மா இப்படி கேக்குற? நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருந்துச்சே, அந்த அரவைக்கல்ல தான் எடுத்துட்டு வந்தேன். அது கேட்டதுமே அவளுடைய அம்மா, ஐயோ, பின்னாடி இருக்கிற அரவைக்கல்ல தான் நம்ம பயன்படுத்துறது இல்லையே, எதுக்காக அதை எடுத்துட்டு வந்த? ஆனா எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது, அதுல போட்ட உளுந்து பட்டாணி எல்லாம் எங்க மறைஞ்சு போகுது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த அரவைக்கல் பேச ஆரம்பிச்சுது. நீங்க 2 பேர் எதுக்கு பதட்டமா இருக்கீங்க? எனக்கு பசியா இருந்துச்சுன்னு அதை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு.
அத பார்த்ததும் அவங்க 2 பேரும் பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. ஐயோ பேய் 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 கல்லுமா அப்படின்னு 2 பேருமே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப பேபி அவங்க அம்மாவை பிடிச்சுக்கிட்டு இருந்தா. 2 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த கல்லு, அட நீங்க பயப்படுறீங்க, ஆனா ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் மந்திர அரவைக்கல் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்குள்ள அவளுடைய அப்பா அங்க வந்து, என்ன இது 2 பேரும் ஏன் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அவ, அப்பா தயவு செஞ்சு வந்துருங்கப்பா அப்படின்னு சொன்னா. அப்போ அந்த மந்திர அரவைக்கல், ஐயோ நீங்க இன்னும் எதுக்கு பயப்படுறீங்க, நான் தான் சொன்னேன் இல்லையா நான் ஒரு மந்திர அரவைக்கல்லுன்னு அப்படின்னு சொல்லுச்சு. என்ன இது இந்த கல்லு பேசுது அப்படின்னு அவன் ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த மந்திர கல்லு வ வ வ அப்படின்னு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சது. ஆனா அது வாந்தி எடுத்ததும் வைரங்களா வெளியே வந்து விழுந்துச்சு. அத பார்த்து அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க 3 பேரும் அந்த அரவைக்கல் பக்கத்துல வந்தாங்க. அப்போ அந்த கல்லு, நான் மந்திர அரவைக்கல், என்ன சில வருஷங்களா யாருமே பயன்படுத்தல. உங்க அம்மா இருக்காங்களே, ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிருந்தாங்களே, அப்போ என்னதான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, நீங்க ஹோட்டல மூடிட்டீங்க, என்ன பயன்படுத்துறதும் இல்ல. அப்புறமா நீங்க சின்ன ஹோட்டல்ல தான் ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லுச்சு. அத கேட்டதுமே பேபியோட அப்பாவுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஆமா ஆமா, எங்க அம்மா இறந்து போகும்போது இந்த அரவைக்கல் பக்கம் கையை காட்டிட்டு ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தாங்க. ஆனா அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கறது இப்பதான் எனக்கு புரியுது. என்கிட்ட இருந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு, ரொம்ப கடனும் ஆயிடுச்சு. அதனாலதான் சின்னதா ஒரு டிஃபன் சென்டர் ஓபன் பண்ண அப்படின்னு சொன்னாரு. ஐயோ நீ பண்ண தப்பு அதுதான், நீ என்ன பயன்படுத்திருக்கணும். அப்போ நான் இந்த பட்டாணியும் உளுந்தையும் சாப்பிட்டு உனக்கு நிறைய வைரங்களை கொடுத்திருப்பேன், கஷ்டமும் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்டதுமே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. உளுந்தையும் பட்டாணியையும் போட்டு ஆட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ அதுக்குள்ள இருந்து வைரங்களா வந்து வெளியே விழுந்துச்சு. அதை பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சில நாட்கள்லயே அவங்க ஒரு பெரிய ஹோட்டலா அந்த ஊர்ல கட்டினாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய வீட்டையும் வாங்கினாங்க. அவங்களுடைய ஹோட்டலுக்கு வர ஏழைப்பட்டவங்களுக்கு அவங்க சாப்பாட்டையும் டிஃபனையும் டீயையும் ஃப்ரீயாவே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த குடும்பத்தோட பேரு எல்லாருக்கும் தெரிஞ்சது. எல்லாருமே ரொம்பவே அவங்கள பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஏழைங்களுக்கு நிறைய உதவி செய்யறதால அந்த ஹோட்டலோட பேரும் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அப்படி நிறைய நாட்கள் நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க பெரிய பணக்காரங்களானாங்க. அப்போ அந்த அரவைக்கல், இப்போ நீங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு சொல்லுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே அப்படின்னு பேபி சொன்னா. அப்ப அந்த மந்திர அரவைக்கல், இல்ல இல்ல இது பத்தாது, நீங்க இன்னும் நிறைய பேருக்கு நிறைய உதவி செய்யணும், அப்பதான் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. அத கேட்டதும் பேபி, கண்டிப்பா நான் இத பத்தி எங்க அப்பா கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரக்கல் சொன்ன விஷயத்த அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னா. அத அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கேட்டாங்க. அப்போ அவரு, கண்டிப்பா நாம எல்லா ஊர்லயும் நிறைய பிரான்ச்சஸ ஆரம்பிக்கலாம். எல்லா ஹோட்டல்லயும் அந்தந்த ஊர்ல இருக்கிற ஏழைங்களுக்கு ஃப்ரீயாவே சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அது கேட்டு பேபியும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. சில நாட்களும் நகர்ந்துச்சு. அவங்க எல்லா ஊர்லயும் பெரிய பெரிய ஹோட்டல ஓபன் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. அதே ஊர்ல இருக்கிற நிறைய ஏழைங்களுக்கு அவங்க சாப்பாடு டீ டிஃபன் எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஏழைங்க எல்லாருமே அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவங்க அப்பாவையும் பேபியையும் பாராட்டினாங்க. அதை கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீட்டுக்கு வந்து அம்மா சாரதா கிட்டயும் விஷயத்த சொன்னாங்க. சாரதாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அதை கேட்டு அந்த மந்திரக்கல்லும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்போ அந்த மந்திரக்கல்லு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்களே, நீங்க எப்பவுமே எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க, அதே மாதிரி நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த மந்திர அரவைக்கல். அதை கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி அந்த மந்திர அரவைக்கல்லோட உதவியால அவங்க நிறைய பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு எல்லாருக்குமே உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.